தமிழக மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே செக் பண்ண மாட்டேறீங்க. ஸோ மறக்காம தயவு செய்து ஒரு செக்மெண்ட் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்க்கலாம். ஏப்ரல் மாதம் 21/4/2025 ஆகிறதுங்க. தற்பொழுது மதியம் 12 மணி ஆகிவிட்டது. எல்லா இடங்களிலும் எல்லா மாவட்டங்களிலும் தற்பொழுது மிகவும் கடுமையான வெப்பநிலை உயர்ந்து கொண்டிருக்கிறதுங்க. எல்லா மாவட்ட மக்களும் தயவு செய்து வரும் நாட்களில் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள் எல்லா மாவட்ட மக்களும் வரும் நாட்களில் வரக்கூடிய மாதங்களில் நம்ம எல்லாருமே கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். நான் வந்து ஏன் சொல்கிறேன்னா, வரக்கூடிய மாதங்களில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக மே மாதம் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு கனமழையும் மிக கனமழையும் கொட்டிருக்க போதுங்க. இப்போ அடிக்கக்கூடிய வெயிலுக்கெல்லாம் சேர்த்து வைத்து மழை வந்து பிச்சு எடுக்க போதுங்க. கண்டிப்பாக வெளுத்து வாங்கும். யாரும் கவலைப்படக்கூடாது. எல்லா இடங்களுக்கும் மழை உண்டுங்க. எல்லா மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக மழை பெய்யும். தயவு செய்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க. மழை வந்து கொண்டிருக்கிறது. அதற்கான நாள் கிட்டத்தட்ட நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் சிறப்பான மழையெல்லாம் இருக்குது. தென் மாவட்டங்களுக்கு அதிகமான மழை இருக்குங்க. டெல்டா மாவட்டங்களுக்கு சிறப்பான மழை இருக்குது. வட மாவட்டங்களுக்கும் மற்றும் இந்த கர்நாடகா எல்லையோர மாவட்டங்களுக்கு, உள் மாவட்டங்களுக்கு எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் கனமழையும் மிக கனமழையும் எதிர்பாருங்க. கண்டிப்பாக மே மாதம் அதிகமான மழை பொழிவு இருக்குது. தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பு அதிக மழை இருக்குது. தென்மேற்கு பருவமழை தொடங்கிய பிறகும் மழை இருக்குது. கவலைப்படக்கூடாது. சரிங்களா? என்ன சார் அது தென்மேற்கு தென்மேற்கு பருவமழை வேறு வரப்போகுது, தென்மேற்கு பருவமழை தொடங்கிட்டாலும் மழை இருக்காதுன்னு நிறைய பேர் வந்து சொல்லுவீங்க. தென்மேற்கு பருவமழை தொடங்கின பிறகு மழை வந்து எதிர்பாருங்க. தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பும் மழை தான், தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கு பிறகும் மழை தான். தென்மேற்கு பருவமழை தொடங்கி விட்டுறது என்றாலும் நமக்கு வந்து மழை கிடைக்கும். அது எப்படின்னா, தென்மேற்கு பருவமழையுடன் இணைந்த வெப்பசலன இடிமழை வந்து கிடைக்கும். நமக்கு கவலைப்படக்கூடாது. தென்மேற்கு பருவமழை காலத்தில் அதிகமான மலை சுற்றுகள் இருக்குது. கவலைப்படக்கூடாது. சரிங்களா? எல்லா இடங்களுக்கும் மழை பெய்யும். ஆனால் கண்டிப்பாக இன்று வரும் நாட்கள், அதாவது இன்று முதல் அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களாக இருக்கட்டும், வரக்கூடிய நாட்களாக இருக்கட்டும், கண்டிப்பாக வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் மிக அதிகமாக பதிவாகலாங்க. எல்லா மாவட்ட மக்களும் தயவு செய்து கொஞ்சம் மதிய நேரம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதாவது விவசாயிகள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த தலையில் துண்டு போடாமல் நிறைய பேர் வந்து இந்த வயலில் வந்து இறங்கி விவசாயம் செய்வீங்க. தயவு செய்து தலையில் துண்டு போட்டுக்கிட்டு பாதுகாப்பான முறையில் வந்து நீங்கள் வந்து விவசாயம் செய்யுங்க. அதாவது இந்த விவசாயிகள் பொறுத்த வரைக்கும் வாழை விவசாயிகள், கரும்பு தோட்ட விவசாயிகள், அறுவடை பணிகள் செய்பவர்கள் மற்றும் இந்த நாட்டு நடுவது, இந்த வாய்க்கா வெட்டுவது, அனைத்து விவசாயிகளும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளும் தயவு செய்து நீங்கள் வந்து மதிய நேரம் கொஞ்சம் கவனமாக இருங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் விவசாயத்திற்கு ஏற்ற அளவு கண்டிப்பாக ஒரு மழை கிடைக்கும். தென்மேற்கு பருவமழை மிக சிறப்பாக இருக்குது. தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் குறையும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நம்ம வந்து எந்த ஒரு முடிவும் சொல்லக்கூடாது. இப்போதைக்கு நம்ம வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க தென்மேற்கு பருவமழை குறையும், தென்மேற்கு பருவமழை வந்து கண்டிப்பாக கேரளாவில் பெய்யாது, எல்லா இடங்களுக்கும் தமிழகத்தில் மழை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு வதந்தி எப்படி கிளம்பிட்டு இருக்கு. நம்ம பார்த்தீங்க தென்மேற்கு பருவமழைக்கு இன்னும் ஒரு மாதங்கள் இருக்குது. இப்போவே பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு நாளைக்கே 5 முறை 7 முறை வானிலை மாற்றங்கள் நடக்குது. ஒரு நாளை இன்றைக்கே எடுத்துக்கிட்டோம்னா காலையில் ஒரு மாற்றம், மதியம் ஒரு மாற்றம், இரவு ஒரு மாற்றம், மழை பெய்யக்கூடிய இடங்களும் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்களும் மாறி மாறி அமையுது. ஆனால் கண்டிப்பாக நம்ம இன்னும் தென்மேற்கு பருவமழைக்கு இன்னும் 1 மாதங்கள் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம வந்து கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, இந்திய பெருங்க நீராவி காற்றால் கேரளா இருக்குது, வெள்ளப்பெருக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கேரளா இந்த டேம்கள் எல்லாமே நிரம்பி வழியும். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகள் எல்லாமே நிரம்பி வழிந்து அதேபடி மேட்டூர் அணைக்கு வரும். அதே போல் பவானி, தாமிரபரணி எல்லாமே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நம்ம தமிழகத்திற்கு விவசாயம் செய்வதற்கு அதிகமான நீர்வரத்து வரும். என்னை கேட்டிங்கன்னா நான் அதான் சொல்லுவேன், கவலைப்படக்கூடாது. விவசாயம் செய்வதற்கு அதிகமான நீர்வரத்து கண்டிப்பாக இருக்குது. கவலைப்படக்கூடாது. சரிங்களா? ஸோ அடுத்து மழை பொழிவு சிறப்பாக இருக்குது. விவசாயம் செய்வதற்கு கவலைப்படக்கூடாது. விவசாயிகள் பொறுத்த வரைக்கும் இன்று முதல் வரும் நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மதிய நேரம் பொதுமக்களும் எங்கே போனாலும் நீங்கள் வந்து கையில் தண்ணீர் பட்டு கொண்டு போங்க. அதே போல் விவசாயிகளும் பொதுமக்களும் எங்கே போனாலும் மதிய நேரம் கொஞ்சம் கவனமாக இருங்க, தண்ணீர் பட்டு கொண்டு போங்க. ஸோ அடுத்து இன்று மழை பொழிவு பார்த்துருவோம். இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் எங்கெங்கெல்லாம் மழை பெய்யும், எந்தெந்த இடங்களுக்கு குறைவான மழை இருக்குது, எந்தெந்த மாவட்டங்களுக்கு அதிகமான இருக்குது, வரக்கூடிய மாதங்களில் வரக்கூடிய நாட்களில் என்ன தான் நடக்க போகுது இப்போ வாங்க பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி மழைக்கான வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் குறைவாக தாங்க இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து பெரும்பாலும் இந்த மேற்கு கேரளாவில் மழை இருக்குது. கேரளாவில் பார்த்திங்கன்னா சற்று பரவாயில்ல கூட மழை இருக்குது. ஆனால் இந்த
தென் மாவட்டங்கள் மற்றும் இந்த தென் கடலோர மாவட்டங்கள், தென் உள் மாவட்டங்களுக்கு ஒரு சில இடங்கள், அதாவது சில இடங்கள் மற்றும் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யலாங்க. வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது. நாகர்கோவில், கன்னியாகுமரி மாவட்டம், அதே போல் நாங்குநேரி, திசைனி விலைங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மழைக்கு வாய்ப்பு இருக்குங்க. தூத்துக்குடி மாவட்டம், அதாவது தூத்துக்குடிக்கும் திருநெல்வேலிக்கும் இடைப்பட்ட பதிலாக கனமழைக்கு வாய்ப்பு இருக்குங்க. கயத்தாறு, கோவில்பட்டி, சாத்தூர், அருப்புக்கோட்டை, விருதுநகர் இந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா கனமழைக்கான வாய்ப்பு இருக்குங்க. ஒரு சில இடங்களில் மட்டும் மழை இருக்குது. இந்த ராஜபாளையம், தேனி மாவட்டம், இந்த பெரையூர், மதுரை மாவட்டம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் மழை மேக உருவாகி மழை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. பரமக்குடி, அதாவது இந்த ராமநாதபுரம் மாவட்டம் வடக்கு பகுதி, பரமக்குடி, மானாமதுரை, சிவகங்கை, காரைக்குடி, மேலூர், மதுரை மாவட்டம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் கனமழை நேற்று போல் இன்றும் பெய்ய வாய்ப்பு இருக்குது. வாடிப்பட்டி, நத்தம், திண்டுக்கல், கொடைக்கானல், இந்த போடி நாயக்கனூர், தேனி மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கனமழைக்கான வாய்ப்பு சில இடங்களில் இருக்குது. தாராபுரம், அரவங்குறிச்சிங்கெல்லாம், பொள்ளாச்சியெல்லாம் மழைக்கு வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த பொள்ளாச்சி, பாலக்காடு, கோயம்புத்தூர் மேற்கு பகுதி, அதாவது பொள்ளாச்சிக்கு மேற்கே பார்த்தீங்கன்னா கனமழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த கவலைப்படக்கூடாது சரிங்களா. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் மழை இல்லை, தாராபுரம், இந்த திருப்பூர், பாலக்காடுங்கெல்லாம் மழை இல்லைன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக மழை வரும். கொஞ்சம் நம்ம எல்லாருமே தயவு செய்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்ட மக்கள் மற்றும் மேற்கு உள் மாவட்ட மக்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. மழை வந்து கொண்டிருக்கிறது. வரும் நாட்களில் கண்டிப்பாக தீவிரமடையும். கோயம்புத்தூர், பாலக்காடு, பொள்ளாச்சி, தாராபுரம், அதே போல் முதூர், திருப்பூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டங்களுக்கு வரும் நாட்களில் எதிர்பாருங்க. கண்டிப்பாக வரக்கூடிய மாதங்களில் கண்டிப்பாக இந்த திருப்பூர், கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, பாலக்காடு, தாராபுரம், அரவங்குறிச்சி, வேடசந்தூர், பழனி மேற்கு உள் மாவட்டங்கள் முழுவதும் மையமாக வைத்து கனமழையும் மிக கனமழையும் கொட்டி திருக்க போதுங்க. திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, பாலக்காடு, தாராபுரம், இங்கே இந்த தாராபுரம், பொள்ளாச்சியும், இந்த கோயம்புத்தூர், திருப்பூர் இந்த இடங்களை மழை பெய்தாலும் ஒதுக்கி பெய்து கொண்டிருக்கிறது. மழை வந்து ஏமாற்றி கொண்டே இருக்குது. ஆனால் கண்டிப்பாக இனிமேல் வரக்கூடிய நாட்களில் மழை வந்து ஏமாற்றாது. கண்டிப்பாக இந்த திருப்பூர், கோயம்புத்தூர், பாலக்காடு, பொள்ளாச்சி, தாராபுரம் மிக சிறப்பான மழை வந்து வரக்கூடிய மாதங்களில் கண்டிப்பாக பதிவாகும். கவலைப்படக்கூடாது. அதே போல் நம்பியூர், சத்தியமங்கலம், ஈரோடு மாவட்டங்களுக்கு சில இடங்களில் இன்றைக்கி வந்து மழை எதிர்பாருங்க. சில இடங்களில் மழை மேகம் உருவாகி மழை கொடுக்கலாம். அதே போல் நீலகிரி மாவட்டம் பரவலாக மழை இருக்குது. கோயம்புத்தூருக்கு மேற்கே மழை தான். கோயம்புத்தூருக்கு கிழக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி. சேலம் மாவட்டம், ஏற்காடு, ஆத்தூர், சின்ன சேலம் இங்கெல்லாம் மழை மேகம் உருவாகி சில இடங்களில் மட்டும் மழை கொடுக்கலாம். தருமபுரி, கிருஷ்ணகிரி மழைக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். இருந்தாலும் இந்த வடமேற்கு தெற்கு ஆந்திரா வந்து ஒரு வெப்பக்காற்று வருது. இதனால் அந்த வெப்பத்தை குளிர்வித்து இந்த கிழக்கு காற்று கொஞ்சம் நுழையும். இதனால் கிருஷ்ணகிரி, தருமபுரி, கர்நாடகா எல்லையோர் மாவட்டங்களுக்கு சில இடங்களில் மட்டும் கனமழை பதிவாகலாங்க. சில இடங்கள் கிருஷ்ணகிரியாக இருக்கலாம், தருமபுரியாக இருக்கலாம். அந்த மலை மேகம் எங்கே உருவாகுதோ அங்கே மட்டும் தாங்க மழை கொடுக்கும். அது தருமபுரியில், கிருஷ்ணகிரியில் மலை மேகம் உருவானா கண்டிப்பாக மழை கொடுக்கும். அந்த மலை மேகம் எந்த இடத்துல உருவாகுதோ அங்கே மட்டும் மழை கொடுத்துட்டு போகும் சரிங்களா. இந்த ஆம்பூர், ஜோலார்பேட்டை, குடியாத்தம், வேலூர், வட உள் மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு கம்மி. ஆனால் சில இடங்களில் மட்டும் அதிகபட்ச வாய்ப்பாக இருக்குது. திருவண்ணாமலை, திருக்கோவிலூர், உளுந்தூர்பேட்டைங்கிற மழைக்கு வாய்ப்பு மட்டுமே இருக்குது. தஞ்சாவூர், திருச்சி, டெல்டா மாவட்டங்களுக்கு மலை மேகம் வேணால் உருவாகலாம். அதாவது மன்னார்குடி, பட்டுக்கோட்டை, கும்பகோணங்கள்லாம் மதியம் கொஞ்சம் மலை மேகம் உருவாகி லேசான மழையோ இல்லை சற்று கனமழை கொடுத்துட்டு கண்டிப்பாக செயலிழக்கும். இந்த புதுக்கோட்டை, திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மழைக்கு வாய்ப்பு மட்டுமே இருக்குது. பெரம்பலூர், அரியலூர், துறையூர் மிதமான மழையும் சில இடங்களில் சற்று கனமழை வரைக்கும் பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குங்க. அதுவே அதிகபட்ச வாய்ப்பு தான். நெய்வேலி குறைவான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா சென்னை, தாம்பரம், செங்கல்பட்டு, செய்யாறு, புதுச்சேரி, கடலூர் குறைவான வாய்ப்புகள். அதாவது கோடியக்கரை முதல் சென்னை வரைக்கும் பார்த்தீங்கன்னா மழைக்கான வாய்ப்பு கம்மி தான். குறைவான ஒரு வாய்ப்பாக இருக்குது. ஆனால் மழை வரலாம், வராமல் கூட போகலாம். ஆனால் அதிக வாய்ப்பு மழை வந்து கண்டிப்பாக பெய்யக்கூடிய இடங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தென் மாவட்டம் சில இடங்களில் கண்டிப்பாக மழை பெய்யும். அதே போல் அந்த கர்நாடகா எல்லையோரத்தில் கண்டிப்பாக சில இடங்களில் மழை பெய்யும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கண்டிப்பாக சில இடங்களில் மழை பெய்யும். வரும் நாட்களில் அந்த மேற்கு மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக மழைப்பொழிவு படிப்படியாக தீவிரமடையும். எல்லா இடங்களுக்கும் மழை இருக்குது. எல்லா மாவட்டங்களுக்கும் மழை பெய்யும். கவலைப்படக்கூடாது சரிங்களா. அடுத்தடுத்த அறிக்கையில் தவறாமல் பெறுவதற்கு நம்ம யூடியூப் சேனலுக்கு சிக்க பண்ணுறோங்க. வரும் நாட்களில் பரவலான மழை வந்து இருக்குது. கவலைப்படக்கூடாது. வரும் நாட்களில் பரவலான மழை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். கவலைப்படக்கூடாது. பரவலான மழை அப்படிங்கிறது ஏப்ரல் இறுதி நாள் அப்படின்னா மே முதல் வாரம் தொடங்குகிறது. தமிழகம் முழுவதும் பரவலான மழை அப்படிங்கிறது ஏப்ரல் இறுதி அப்படின்னா மே முதல் வாரம். நன்றிங்க.